Hello friends, welcome to Sagasra Manjari channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம். வாங்க என்ன பண்ணிக்கிறோம்னு பார்க்கலாம். கோதுமை மாவை வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ணியிருக்கோம். டைமண்ட் ஷேப்லயும் இந்த ஷேப்லயும் பண்ணியிருக்கோம். பாருங்க முறுமுறுன்னு இருக்கு. பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த டேஸ்ட். வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும். அதுக்கு முதல்ல தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. நான் இந்த கப்பில் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 1.5 கப்பு கோதுமை மாவு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு அப்படியே ஊறட்டுன்னு வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து எடுத்து நம்ம சப்பாத்தி போல் உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு எப்படி உருட்டுறோமோ அந்த மாதிரி சின்ன சின்ன பால் சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. உருண்டை பிடிச்சி எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். எங்கள் பாப்பா ஸ்கூல் விட்டு வந்ததும் இது செஞ்சு கொடுக்கணுன்னு நேற்றே சொல்லிட்டா. நான் நேற்று செய்யலை, சரி இன்றைக்கி செஞ்சு தரேன்னு காலையில் சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். சரி வரவே கேட்கவே சரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. தேய்ச்சிட்டு ஒரு கத்தியை வச்சு 4 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா ஷேப்பாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸை 4 பாக்ஸாக போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஷேப்புக்கு இவ்வளோ பெரிய சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் இன்னொரு ஷேப்பையும் பண்ணி எடுத்துக்கலாங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சால் இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு சூப்பராக ஈஸியாக வருங்க. இப்போது டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கிராஸாக போட்டால் டைமண்ட் ஷேப்பு ரொம்பவே சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி கிராஸாக போட்டு எல்லாத்தையும் பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோயும் தேய்ச்சி கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. ஒன்று மேலே ஒன்று போடாமல் இந்த மாதிரி பரப்பி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் வரும். நம்ம தேய்ச்சது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அது பக்கமாக இருக்கட்டுங்க. அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து வச்ச துண்டுங்கள்லாம் இதில் பொரித்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப திக்காக இருந்தால் பூரி மாதிரி உப்பிடுங்க. கொஞ்சம் மெலிசாவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வர வரைக்கும் சுட்டு எடுத்துக்கலாங்க. இந்த கலர் வந்ததும் இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. எண்ணெயெல்லாம் இருத்துட்டு மாற்றிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் இதே போல் வறுத்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பராக ஈஸியாக 10 நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க. இதை நாம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம். இதில் கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் தூவி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதை அப்படியே சாப்பிட்லாங்க. நல்லா மொறுன்னு கிரிஸ்பியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. என் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. நீங்களும் அதோட ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவை வச்சு ஈஸியாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கலாங்க பசங்களுக்கு. ஈவினிங்கு ஸ்கூல் விட்டு வந்தால் பசங்க உடனே அம்மா என்ன செஞ்சு வச்சேன்னு கேட்பாங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தாங்க. எதுவும் செய்யலைன்னு சொன்னால் கோவம் வந்துடும், கோச்சிக்குவாங்க. கண்டிப்பாக ஏதாவது செஞ்சு வைக்கணும். இல்லைனா பழம் ஏதாவது இருந்தால் கட் பண்ணி கொடுத்தா ரொம்ப சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. உங்கள் வீட்டில் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பசங்களுக்கு வெளியில் ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்மளே நம்ம கையால் செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.